ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவி இவங்களுடைய பிரச்சனை தற்போது வந்துட்டு ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ஆர்த்தி ரவி ஒரு அறிக்கையை விட்டாங்க, அதுக்கப்புறமா ஜெயம் ரவி ஒரு அறிக்கையை விட்டாரு, அதுக்கு பதில் அறிக்கை ஆர்த்தி ரவியுடைய மாமியார் ஒரு அறிக்கையை விட்டாங்க. இப்படி குடும்பமே வந்துட்டு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா வந்துட்டு ஜெயம் ரவி போட்ட பிள்ளையார் சொல்லிதான். ஏன்னா அமைதியா விவாகரத்து வாங்கிட்டு போகாம தேவையே இல்லாம ஒரு ஐசாரி கணேஷனுடைய மகள் திருமணத்துல கெனிஷாவோட ஒரே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாரு. சரி, காலையில தான் அதை பண்ணாருன்னு பார்த்தா ஈவினிங் ரிசப்ஷன்லயும் வந்துட்டு கெனிஷாவோடயே சேர்ந்து வந்தாரு. ஒரே கார்ல வந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்னாதான் தற்போது தங்கியிருக்காங்க போல தெளிவாகவே தெரியுது. இது பத்தாதுன்னு அவருடைய அறிக்கையில கெனிஷா என்னுடைய துணை, அவங்கெல்லாம் யாரு தெரியுமா, எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுமா, 500 பேரை காப்பாத்தி இருக்காங்க, 500 பேருக்கு மேல 500 வாட்டி வந்துட்டு பாட்டு பாடியிருக்காங்க, அப்படி இப்படின்னு கெனிஷா வந்துட்டு பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ கெனிஷா தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒளி விளக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது பத்தாதுன்னு அவங்க மனைவியையும் மாமியாரையும் போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்குள்ள சுசித்ரா உள்ள வந்திருக்காங்க. சுசித்ராவை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அவங்க தற்போது சொல்லியிருக்க விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு. அதாவது ஜெயம் ரவியுடைய மனைவி இருக்காங்கல்ல ஆர்த்தி, அவங்களும் தனுஷும் ஹூக்கப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லாங் கூட நம்ம போக தேவையில்ல, மேலோட்டமாவே பார்த்துட்டு பேசிட்டு போறதுன்றது பெட்டர். அவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும், இன்ஸ்டாகிராமில் அவங்க ரெண்டு பேருமே வந்து நாக்கெல்லாம் வெளியே தள்ளி ஃபோட்டோஸ்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ப்ரைவேட்டாக தான் இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்படி அவங்க போட வேண்டிய போட்டோஸ்க்குலாம் ஒரு கோடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரவிக்கு தெரிஞ்சதாகவும், ரவி வந்துட்டு பல நாள் கெனிஷா கிட்ட சொல்லி இதை வச்சு பயங்கரமா கதறி எழுதிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு சேனலோட இன்டர்வியூல இது எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பன் அப்பா பேசியிருக்காங்க சுசித்ரா பேசின விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டு ரவி சார் சொன்னதோட மேட்ச் ஆகுது. அதாவது, நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட நேரத்துல எனக்கு உறுதுணையா இருந்தது கெனிஷா தான் அப்படின்னு சொல்லுது வந்துட்டு ரவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு டெய்லி அழுவாரு அப்படின்ற மாதிரி கெனிஷா சொன்னதா சுசித்ரா சொல்றாங்க. ஸோ இப்போ சுசித்ரா சொன்னதும் ரவி சார் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னார்ல, அதுவும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு. எனக்கு இருள்ல வந்த ஒரு ஒளி தான் வந்துட்டு கெனிஷா அப்படின்னு ரவி சார் சொன்ன, இது ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை சுசித்ரா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்குள்ள நம்ம போகவே தேவையில்லை. பிகாஸ் அவங்களோட விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வெளியே சொன்னாங்க, பொது வெளியில கொண்டு வந்தாங்க, சோசியல் மீடியால வந்து பேசினாங்க, அதனால நம்ம அதை பத்தி பேசணும். பட் ஆனா இந்த விஷயம் வந்துட்டு சுசித்ரா பேசின விஷயங்கள் சில புகைப்படங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் டிஃபேம் பண்றதுன்றதை ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஆர்த்தி ரவி மேல பயங்கரமான ஒரு புகாரை வந்துட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரவி பண்ணது ஒன்றும் தப்பே கிடையாது, செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இப்படிதான் கமுக்கமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ள போற ரொம்ப மோசமான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விவாகரத்து விஷயத்தை பத்தியும் ஸ்டேட்மெண்ட் பத்தியும் ஓப்பனா பேசலாம், பிகாஸ் அதை அவங்க சோசியல் மீடியால வச்சிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை பத்திலாம் பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.